हरे कृष्ण। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। सत्यानंद चिंत शक्त्येक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तामतिर्मे। अज्ञाननिरतिरुपैति आविशेषं भक्ति पराभजति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुरदुर्गमम् अभ्यजस्रं सत्कुण्यपुरुत्सुरचितं प्रणमामि गीतं। गौरां सुखः सत्कुमुदः प्रमोदि स्वाभिकया गोस्तमो निहन्त। श्रीकृष्णचैतन्यसुधा निधर्मे मनोतिष्ठन् स्मृतिं करोतु। प्राचीनवाच सुविचार्य सोऽहम् अज्ञोऽपि गीतामृतले सलिप्सुः। यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य। स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येव गोचरः नारायणः परब्रह्म गीताशास्त्रे समेरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते। नित्यात्मसङ्गकर्मेह गोचरस्याङ्ख्ययोगदीः द्वितीये सिद्धिलक्ष्या प्रोक्ता तन्मोहशान्तये। ओम नमो भगवते वासुदेवाय। 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 हरे कृष्ण। நம்ம இந்த 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யுகத்தில் நிஷ்காம கர்மயோகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த நிஷ்காம கர்மயோகத்தை பற்றி பேசும்பொழுது கிருஷ்ணர் அதனுடைய பெருமைகளை பற்றி பேசினார். 40வது ஸ்லோகத்திலையும் 41வது ஸ்லோகத்திலையும் அதனுடைய பெருமைகளை பற்றி பேசினார். 42, 43, 44, 45 இந்த ஸ்லோகங்களால் ஜாக்கிரதைப்படுத்துறார். நம்முடைய நிஷ்காம கர்மயோகம் எதனால தடைப்படும் அப்படிங்கிற ஜாக்கிரதையும் படுத்துறார். ஏன்னா பெருமையும் தெரிஞ்சுக்கணும், எதிரியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஒரு விஷயத்தை அடையும் பொழுது. ஸோ அப்போ என்ன பண்றாரு கிருஷ்ணருக்கு எதிரிகளை பற்றி பேசுறார். நிஷ்காம கர்மத்தை செய்ய விடாம தடுக்கக்கூடிய எதிரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணார், முதல்ல வேதத்தில் இருக்கக்கூடிய எதிரியை பற்றி பேசுறார். எதிரிகள் அப்படின்னா நம்மளுக்கு வெளியில இருந்து வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முதல்ல நமக்குள்ள என்ன எதிரி இருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும். அதன் பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகளை நாம் சமாளிக்க முயற்சி பண்ணலாம். அப்ப வேதமே எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா ஆத்மாவை உணர்வதற்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் ஏன் இந்த பாயிண்ட் இங்க பேசுறாரு சம்பந்தமே இல்லாம அப்படின்னா, ஏன்னா அர்ஜுன் என்ன பண்றான், வேதத்தை கொண்டுதான் நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி சொல்றான். வேதத்தினுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டான். என்ன சொல்றான், இதை செஞ்சா எனக்கு பாபம் வரும், பாபம் வந்தா நான் நரகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் வேதத்தினுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி சொல்றான். அப்ப வேதத்துல தான் என்ன பண்ண அவர் கரெக்ட் பண்ண ஆகும் இல்லையா. ஸோ வேதத்தை என்ன பண்றாரு, அங்க போய் அவரை கரெக்ட் பண்ண முயற்சி பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்றாரு. ஸோ அதில் நம்ம
போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேதங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கும் அப்படின்னா, வெறும் புஷ்பத்தை போல இருக்கும். நல்ல அழகான வார்த்தைகளை என்ன பண்ண வர்ணிக்கும். இதை அனுபவிக்கலாம், அதை அனுபவிக்கலாம், இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை பெறலாம், அதை பெறலாம் சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் எப்படிப்பட்ட பூக்கள் அப்படின்னா, காய்க்காத பழம் ஆகாத பூக்களை போன்றது. வெறும் பூ இருந்து பிரயோஜனம் இல்லையே, அது என்ன ஆகணும்? காயா மாறணும், பழமா மாறணும். ஆனா வேதங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய வார்த்தைகள் வெறும் பூக்களை போல இருக்குமா, கேட்கறது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அது கொடுக்கக்கூடிய பலன் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால நீ என்ன பண்ணாதுன்னா, டோன்ட் கோ வித் த வேர்ட்ஸ், ஃபிளாட்டரிங் வேர்ட்ஸ் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு சொல்ற. அதனுடைய உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்ற. வேதம் ஏன் இதை சொல்ல வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். நாம் எதையுமே வெளிப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ளார போய் பார்த்தோம்னா வேற அர்த்தம் இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு விளக்கு ஏத்துறது அப்படின்ற ஒரு உதாரணம் தான் இல்லையா? ஸோ வேதம் வெளில சொல்லுது நம்மளுக்கு, விளக்கு ஏற்றி வைங்க அப்படின்னு சொல்லுது. விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் போல தோணும். விளக்கு ஏற்றிடலாம், ரொம்ப ஈஸியா ஏற்றிடலாம். இது எதுக்கு வேதம் சொல்லுது, என்ன பெரிய விஷயமா? ஆனா அந்த விளக்கு ஏத்துறதுக்கு பின்னாடி கூடிய தாற்பயம் என்னது? விளக்கு ஏற்றணும் அப்படின்னா பசு நெய் விளக்கு தான் ஏற்றணும். பசு நெய் அப்படின்னா கடையிலிருந்து வாங்கி வரக்கூடாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசுல இருந்து எடுக்கக்கூடிய பால், அதுல இருந்து வரக்கூடிய தயிர், அதுல இருந்து கடைஞ்ச மோர், அதுல இருந்து எடுத்த வெண்ணெய், அதுல இருந்து உற்பத்தி பண்ணப்பட்ட நெய், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்ச இல்லையா? இது என்ன பண்ணும்? இந்த நெய்யை கொண்டு போய் நீ விளக்குல ஊத்து அப்படின்னு சொல்லுது. அப்ப இதை செய்யும் போது நம்மளுக்கு என்ன வருது? நான் அனுபவிக்கணும்னு ஒரு விஷயம் சம்பாரிச்சு வச்சிருந்தேன் இல்லையா, அதை நான் யாரு கொடுக்குறேன்? பகவானுக்கு கொடுக்குறேன் இல்லையா? அந்த ஒரு பற்றின்மையை கொடுப்பதற்கு, என்னுடையது அப்படின்ற அந்த உரிமையை கொஞ்சம் தடுத்து வைப்பதற்கு. ஏன்னா நான் நினைச்சிட்டு இருக்கேன், என்னோடது நினைச்சிட்டு இருக்கேன். பசு பகவான் கொடுத்தது, புல்லு பகவான் கொடுத்தது, அதுல பாலை உற்பத்தி பண்ணது பகவான், அதுல காய வைக்கிறதுக்கு நெருப்பா இருக்கிறது பகவான், அதை தயிரா மாத்துறதும் அவர் தான், அதுல வெண்ணையா இருக்கிறதும் அவர் தான், அந்த நெய்க்கு சொந்தக்காரர் அவர் தான். ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? எனக்கு சொந்தமானது, நான் அனுபவிக்கணும், எனக்காக இதை பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா? சோ இந்த ஒரு சித்தத்தை மாத்தணும் அப்படின்றதுக்கு தான் என்ன பண்றாங்க, இந்த விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ வெளியிலிருந்து பார்க்கும்போது காரியம் ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அர்த்தம் இருக்கு உள்ளார. அதனால வேதங்களை என்ன பண்ணாத, வெளிப்படையா பார்க்காத, வேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. அர்த்தத்தை புரியாம எந்த காரியத்தையும் செய்யாத. அர்த்தத்தை புரியாம செஞ்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வெறும் விளக்கு போட்டுட்டே இருக்கலாம், லட்ச விளக்கு போடலாம், ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. இதே ஒரே ஒரு விளக்கு போடுறான், ஆனா நல்ல புத்தியோட இப்படிப்பட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி என்ன பண்றான், தான் செஞ்ச அந்த கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த நெய் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஒரு விளக்குனால வரக்கூடிய சித்த சுத்தி இருக்கு இல்லையா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இஸ் ஹார்ட், இது ரொம்ப பெருசா இருக்கும். நான் லட்சம் விளக்கு ஏத்துறேன்டா அப்படின்னு சொல்றதை காட்டிலும், நான் புரிஞ்சு என்னுடைய பற்றுதலை விட்டு நான் என்ன பண்ண ஒரு காரியத்தை பண்ணு வச்சுக்கோங்களேன், இதுல வரக்கூடிய சேஞ்சஸ், இதுல வரக்கூடிய ரியலைசேஷன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருசு. ஸோ வேதங்கள் நம்மளுக்கு என்னைக்குமே ரியலைசேஷனை கொடுக்க முயற்சி பண்ணதே தவிர நம்மளை என்கேஜ் பண்றதுக்காக முயற்சி பண்ணல அப்படின்றத விஷயம். இந்த ஒரு ஸ்லோகம் பாகவத்தில் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் படிங்களேன். லோகே விவசாயாம்ஷ மத்திய சேவ நித்யாஹி ஜந்தோர் நஹி தத்ர சோதன வியவஸ்திதஸ்தேஷு விவாஹ யஜ்ஞ சுரா கிரஹைர் ஆஷு நிவிருத்தி இஷ்டாஹ. இந்த லாஸ்ட் லைன் தான் ரொம்ப முக்கியம். நிவிருத்திஷ்ட, நிவிருத்தினா ஒருத்தனை தூய்மைப்படுத்துவதற்காக அப்படின்னு வார்த்தை. ஓகே, இப்ப இந்த ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் படிங்க. என்ன இருக்கு? இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் த கண்டிஷன் சோல்ஸ் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளைன் டு செக்ஸ், மீட் ஈட்டிங் அண்ட் இன்டாக்சிகேஷன். என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இயற்கையாகவே எது மேல ஆசை இருக்கான்? மாமிசம் சாப்பிடுவதற்கும், காமத்திலையும், அதே போல போதை பொருள் எடுத்துக்கிறதுலையும் நமக்கு இயற்கையாகவே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை நீங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவன் மனசுக்குள்ள ஆல்ரெடி இருக்கு, இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும். ஏன்னா நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்க வரைக்கும் இதை நோக்கி தான் போவாங்க. நீங்க யாரும் சொல்லிக் கொடுக்க தேவை, கொஞ்சம் லைட்டா நீங்க டச் பண்ணா போதும்.
உடனே அவங்க ரொம்ப விபரீதமா உள்ள போயிடுவாங்க. therefore religious scriptures never encourage with such activities. அதனால சாஸ்திரங்கள் என்னைக்குமே இதை ஊக்குவிக்காது. ஏன்னா சாஸ்திரம் எதுக்காக இருக்கு? ஒருவனை தூய்மைப்படுத்துவதற்காக இருக்கு. சாஸ்திரம் மறுபடியும் இங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்லாது. சாஸ்திரம் என்ன சொல்லணும்? இதுல இருந்து விலகுங்கன்னு தான் சொல்லி சொல்லணும். ஆனா although the scriptural injunctions provide for sex through sacred marriage, for meat eating through sacrificial offerings, and for intoxication through the acceptance of ritual cups of wine, such ceremonies are meant for the ultimate purpose of renunciation. இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. என்னது? இந்த உலகத்துல எல்லாருக்கும் மாமிசம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, காம வாழ்க்கை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு, அதே போல போதைப் பொருள் எடுத்துக்கணும்னு ஆசை இருக்கு. இத சாஸ்திரம் என்ன பண்ணாது? அங்கீகரிக்காது. சாஸ்திரம் இதை வேணான்னு தான் சொல்லும். வேணான்னு சொன்னா உடனே கேட்டுப்பானா? இவன் கேட்க மாட்டான். மறுபடியும் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு போய் நிற்பான். அப்ப என்ன பண்ணணும்? அவன் வழியிலேயே போய் என்ன பண்ண அவனை திருத்தணும். எப்படி திருத்துறது? இங்க சொல்லப்படுது, காமத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. விவாக யக்ஞம், திருமணம் செஞ்சுக்கோ. அப்ப திருமணத்தினால் என்ன பண்ணலாம்? காம வாழ்க்கையை அனுபவிக்கலாம். திருமண பந்தம் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த காம வாழ்க்கை அப்படிங்கிறது மிருகம் மாதிரி ஆகி போயிடும். அவன் யாரு கூட வேணா எப்படி வேணா வாழான் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அவனை கண்ட்ரோல் பண்றது சாத்தியமே இல்லாத போயிடும். அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? சரிப்பா, நீ காம வாழ்க்கை அனுபவிக்கணுமா? திருமணம் செஞ்சுக்கோ, பொறுப்பாயிரு, அந்த பொண்ணை பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோ, அதன் மேல என்ன பண்ண? நீ காம வாழ்க்கை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அனுபவத்தோட சேர்த்து ஒரு பொறுப்பையும் சேர்த்து கொடுக்குறது இல்லையா? அனுபவிக்கிறது முக்கியம் கிடையாது, ஆனா அனுபவத்தோட நம்மளுக்கு என்ன வரணும்? சேர்த்து பொறுப்பு அப்படிங்கிறது வரணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல, திருமணம் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனே இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? சமுதாயமே மொத்தம் கெட்டு குட்டிச்சவரா போயிடும், ரொம்ப நாசனமே போயிடும் இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணுது சாஸ்திரம்? என்ன பண்ணுது? நமக்கு இருக்கக்கூடிய அந்த குற்றத்தை பார்க்குது, அந்த குற்றத்தை அவனை எப்படி திருத்துறதுன்னு பார்க்குது. அதை திருத்துவதற்கு என்ன பண்ணுது? அதன் வழியிலேயே போய் செய்யுது இல்லையா? அப்பதான் அப்படிதான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். ஒரு குழந்தை ஓடி ஆடி விளையாண்டுட்டே இருக்கான். ஓடி ஆடி விளையாடும் போது அவனை சும்மா உக்காடுறான்னா உட்காரவே மாட்டான், ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அப்ப அவன் என்ன பண்ணும்? கூப்பிட்டு ஒரு பாத்திரத்தை கொடுத்து, டே யாரு அதிகமா பாத்திரத்துல இந்த பாத்திரத்துல தண்ணி கொண்டு ஊத்துறாங்க பார்க்கலாம்டா அபிஷேகத்துக்கு அப்படின்னு ஒரு காம்படிஷன் வச்சிருங்க. பசங்கெல்லாம் குடுகுடுன்னு ஓடுங்க, ரொம்ப வேகமா ஓடி 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 தண்ணி கொண்டு ஃபில் பண்ணும். ஃபில் பண்றதுனால இப்ப ரெண்டு விஷயம் நடக்கும். 40 தடவை ஓடி வந்தானா என்ன ஆகும்? அவன் கீழே படுத்துருவான். அடுத்த நம்மளுக்கு என்ன இருக்கு? தண்ணி ஃபில் ஆயிடுச்சு. வேதம் இதுதான் பண்ணும். வேதம் ஏன் கல்யாணம் பண்ண சொல்லுது அப்படின்னா காம வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக கிடையாது, காம வாழ்க்கையிலிருந்து விலகுவதற்காக. டாக்டர் ஏன் மருந்து சாப்பிட்ற சொல்றாரு? மருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது, அந்த மருந்தை சாப்பிட்றத நிறுத்துறதுக்காக இல்லையா? அதனால வேதத்துல இதை செய்யுங்க, இதை செஞ்சா உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில பார்த்தா ஒரு அர்த்தத்தை சொல்ற மாதிரி இருந்தாலும் வேதத்தினுடைய நோக்கம் வேற, வேதம் சொல்ல வந்த நோக்கம் வேற. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு நோக்கத்தை புரிஞ்சுக்கணுமே தவிர நாம் வெறும் ப்ராசஸ்ல என்ன பண்ணக்கூடாது? போய் ஸ்டக் ஏறக்கூடாது. ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். இங்க அதே வர சொல்லப்பட்டிருக்கு, மாமிசம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஸோ மாமிசம் சாப்பிட்டா நீ கண்ட நேரத்துல போய் கண்ட இடத்துல வாங்கி சாப்பிடாதப்பா. யஜ்யத்துல என்ன பண்ணு? நீ மாமிசத்தை பலி கொடுத்துட்டு அந்த யஜ்ய பிரசாதம் என்ன பண்ணு? சாப்பிடு அப்படின்னு சொல்லு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? யஜ்யம் பண்றதுக்கு முதல்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும், யஜ்யம் பண்றதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வரணும் இல்லையா? ஸோ யஜ்யம் செய்யறதுக்கு எல்லா வேலையும் பண்ணணும். யஜ்யம் செய்யும் பொழுது அவனுடைய மனசு ஆல்ரெடி என்ன இருக்குன்னா சத்துவ குணத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். யஜ்யம் செஞ்சுட்டு உடனே மாமிசம் சாப்பிட்றான்னா அவனுக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா அவன் எப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருக்கான்? சத்துவ குணத்தில் இருக்கான். சத்துவ குணத்தில் இருக்கவங்களுக்கு நீங்க கொண்டு போய் மாமிசத்தை கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிட முடியாது. ரஜோகுணத்தில் இருக்கும்போது தமோ குணத்தில் இருக்கும்போது கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அவனால சாப்பிட முடியும். இப்ப நாமே கோயில் இங்க உட்காந்துட்டு இருக்கோம், இங்க உட்காந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு யாராவது சிக்கன் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா சீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம்? முகத்தை சுழிச்சுப்போம். இதே நம்ம எங்கேயாவது பார்ட்டிக்கு போறோம், இல்ல எங்க கெடா விருந்துக்கு போறோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து இருக்கோம், எல்லாரும் சாப்பிட்றாங்க, அப்ப நம்மள என்ன ஆயிடுவோம்? ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம் இல்லையா?
ஸோ அப்போ நாம் எங்கே மாற்றம் அடைகிறோம் அப்படின்னா, நம்முடைய அசோசியேஷன் எல்லா இடத்துலையும் சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கோ, எந்த குணம் அதிகமாக இருக்கோ அந்த குணத்துக்கு தகுந்தாற்போல் நம்மளை என்ன பண்ணிடுறோம், மாறிடுறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளை நாம் எப்பயுமே சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் சுற்று வட்டாரத்திலே நம்ம இருந்துக்கணும். ரஜோகுண தமோகுணம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நாங்கள் சுத்தமாக இருக்கணும் முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை, அது முட்டாள்தனமான விஷயம். ஸோ இங்கே அதான் சொல்றாரு, இன்டாக்சிகேஷன், குடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, என்ன பண்ண நீ சோமபானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் யஜ்யம் பண்ணும்போது செய்வாங்க. சோமபானத்தை யஜ்யத்தில் என்ன பண்ண, சமர்ப்பணம் பண்ணு, அதை குடி அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணும், சோமபானம் தயாரிக்கணும், யஜ்யம் செய்யணும், யஜ்யம் செஞ்சு என்ன பண்ணும், அந்த சோமபானத்தை குடிக்கணும். அப்ப என்ன ஆகும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு இதுல இருந்து பற்றின்மை வர ஆரம்பிச்சு. இது அதுக்குடா சாப்பிட்டுக்கிட்டு சொல்லிட்டு என்ன பண்ண விட்டுருவான். இதேதான் மாமிசம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். ம மிஷம் அப்படின்னு என்னது, ம அம்சம், என்னுடைய அம்சம் தான் இது. அந்த மிருகத்தை பலி கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, காதுல போய் ஓதுவாங்க, நான் இந்த பிறவில என்னுடைய நாக்கு ருச்சிக்காக உன்னை வெட்டி சாப்பிடுறேன், அடுத்த பிறவில நீ இதையே என்ன பண்ணு, நான் மறுபடியும் மிருகமா பிறக்கிறேன், நீ என்ன பண்ணு மனிதனா பிறந்து என்னை வெட்டி சாப்பிடு, அதுக்காக நான் இப்ப உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அந்த காதுல போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெட்டி சாப்பிடுறோம். இத என்ன பண்றான், அவன் யோசிச்சு பார்த்தான்னா, இது அதுக்கெல்லாம் நம்மளுக்கு மறுபடியும் பிறந்து மறுபடியும் நம்மளை வெட்டி சாப்பிட்டு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சம் விட ஆரம்பிச்சிடறான். ஸோ வேதங்கள்ல நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் அன்னைக்கு வேதத்துல யஜ்யத்துல மாமிசம் கொடுத்தாங்க, சோமானம் கொடுக்குறாங்க, வேதம் ஏன் திருமணத்தை சொல்லுது இல்லையா? ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் லைசன்ஸ் ஃபார் செக்ஸ் லைஃப் இல்லையா? ஸோ அப்ப வேதம் ஏன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசையை அதிகப்படுத்துது? வேதம் எதுக்காக இருக்கணும்? யூஸ்வலா இந்த உலகத்துல இருந்து ஒருவனை விடுவிக்கிறதுக்காக தான் இருக்கணும். விடுவிக்கிறது தான் நோக்கம். ஆனா எப்படி விடுவிக்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. நேரா ஒருத்தனை விடுறானா விட மாட்டான். அப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை பண்ணி விட வைக்கணும். ஸோ அதான் பெரிய பிளான், கிருஷ்ணருடைய பிளான். கிருஷ்ணருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு பேர் வச்சிருக்காங்க, மகா கிரமஹா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. மகா கிரமஹா அப்படின்னா பெரிய படிக்கட்டுகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். படிக்கட்டுகள், நிறைய படிக்கட்டு வச்சிருக்காரு. அந்த படிக்கட்டுல ஏறி அவரை போய் அடைய முடியுமா? ஸோ என்னது, முதல்ல ஒருத்தன் நாஸ்திகனா இருக்கான், அவனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கையே கிடையாது. ஆனா நிறைய எதிரிங்க இருக்காங்க, எதிரிங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, என்ன பண்றதுன்னு தெரியல. அது திமுகவாவே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பப்ப சைட்ல பின்கேட் வழியா கோயிலுக்கு போயிட்டு வரது எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, ஏதாவது நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு சாமி கிட்ட கேட்கிறாங்க, என்ன பண்றது, இந்த மாதிரி எதிரிகள் அதிகமாயிட்டாங்களே. அவர் சொல்றாரு, சேன யாகம்னு ஒரு யாகம் இருக்கு, அந்த சேன யாகத்தை பண்ணனா எதிரிகள் தொலைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சேன யாகத்தை பண்றார், எதிரிகள் கண்டிப்பா தொலைகிறாங்க. அவனுக்கு அதுல ஒரு நம்பிக்கை வருது, பரவாயில்லையே சாமி சொல்றது உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வருது. அதே போல அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, உடம்புல ஒரு பிரச்சனை வருது, தலைவலியோ காய்ச்சலோ ஏதோ ஒரு நோய் வருது. மறுபடியும் அந்த சாமி கிட்ட போய் நிக்கிறான். அவன் சொல்றான், ஆயுர்வேதத்துல இருந்து ஒரு மருந்து சொல்றான், இந்த மருந்து சாப்பிடுப்பா சரியா போயிடுன்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிட்டா சரியா போயிடுச்சு. இப்ப அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எதுல நம்பிக்கை வந்துருச்சு? ஆயுர்வேதத்துல நம்பிக்கை வந்துருச்சு, ஜோதிஷ் சாஸ்திரத்தில் நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப ஒவ்வொரு பிராமணனும் என்ன பண்ணும், இது ரெண்டையும் கத்துக்கணும். ஆயுர்வேதத்தையும் கத்துக்கணும், ஜோதிஷத்தையும் கத்துக்கணும். ஆயுர்வேதத்துக்கு தான் மக்கள் மேக்சிமம் வருவாங்க, உடம்பு சரியில்லை சாமி என்ன பண்றது என்ன வருவாங்க. அதை நீங்க தீர்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொன்னாலும் கேட்பான். நீ ஜபம் பண்ணுன்னு சொன்னா கேட்பான், நீ தலைகள் நின்று சொன்னா கேட்பான், எது சொன்னாலும் கேட்பான். அப்ப ஃபர்ஸ்ட் அவன் உடம்புடைய, ஏன்னா உடம்புல அவன் கஷ்டப்பட்டு இருக்கான், அதை நீங்க தீக்காம நீங்க மத்தவெல்லாம் சொல்லி கொடுத்தா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அது. ரெண்டாவது, மனசுனால கஷ்டம், எதிரிகளால கஷ்டம், அதை தொலைக்கணும். அதுக்கு என்ன பண்றாங்க, ஜோதிஷம் அது படிக்கிறாங்க. அவனுக்கு இந்த யஜ்யம் தான் பண்ண சொல்றாங்க. முடிஞ்சிருச்சு, எதிரிகள்லாம் தொலைஞ்சு போயிட்டா உடம்பு நல்லா இருக்கு, அதோட முடிஞ்சுதா, மறுபடியும் நிறைய எதிரிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றது, நிக்கிறாங்க. நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோப்பா, உனக்கு கூடயே ஒரு பொண்ணு உன் கூட ஆறுதலா இருப்பா. சரி, அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு இந்த யஜ்யம் பண்ணு. கல்யாணம் ஆகுது. கல்யாணம் போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன தேவை, நம்மளுக்கு பணம் தேவை இல்லையா? இதுக்கு முன்னாடி ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தான். இப்ப அதோ கிரகக்ஷேத்திர சுதாப்த வித்தைஹி ஜனசிய மோகோய மகம் அமைதின்னு சாஸ்திரம் சொல்லுது. கல்யாணம் ஆச்சா 4 விஷயம் வேணும். கிரக, க்ஷேத்திர, சுத, ஆப்த வித்தைஹி. கிரகம்னா வீடு, கிரக க்ஷேத்திரம்னா இடம், ஒர்க் பண்றதுக்கான இடம், சுத்தன்னா குழந்தைகள், ஆப்தனா சொத்து, ஆப்தன்னா பந்துக்கள் இல்லையா, வித்தைகினா பணம். இந்த 5 விஷயம் தேவை.
எப்ப இந்த 5 விஷயம் அவன் தலை மேல வந்து விழுதோ அதுக்கப்புறம் அவன் எங்க பகவானை பத்தி நினைக்க போறான், எல்லாம் மறந்து போயிடும். நானே என்னது நானே எடுத்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதனால அடுத்தது கல்யாணம் ஆன பின்னாடி காசு தேவைப்படுது. சாமி காசு தேவைப்படுது, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்ன பண்றது கேட்கிறான். வாயவிய யஜ்யம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றேன். வாயவிய யஜ்யம் அப்படின்னா எப்படி காத்து எல்லா குப்பையும் கொண்டு நம்ம வீட்டு மாடி வந்து போட்டுருமோ அது போல வாயு யஜ்யம் பண்ணோம் அப்படின்னா எல்லார் பணமும் நம்ம கஜானாக்கு வந்துருமா. அது சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுது, குப்பைக்கு தான் எக்ஸாம்பிளா சொல்லுது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம், வாயவிய யஜ்யம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான், பண்றாங்க. இன்னைக்கும் கூட நமக்கு வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. இது எல்லார் வீட்லயும் இன்னைக்கும் வந்து ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு ஓடிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு ஓடுறதா தெரியல. அதே போல நமக்கு வந்து ஸ்ரீ சுக்தம்னு ஒரு சுக்தம் இருக்கு, குரு சுக்தம் இருக்கு, ஸ்ரீ சுக்தம் இருக்கு. அந்த ஸ்ரீ சுக்தம் சொன்னாலுமே நிறைய செல்வம் சேரும் அப்படின்னு சொல்றது உண்டு. நிறைய பேர் இன்னைக்கு சாண்ட் பண்றது இருக்காங்க. அப்ப அந்த வேதத்துல சொல்றது என்ன பண்றான், ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம்பானி, ஆமாமா, அவர்கிட்ட கேட்கறாங்க, அம்பானி கிட்ட கேட்கறாங்க, நீங்க காலைல எந்திரிச்சா என்ன ஷேர் பண்ணுவீங்க, நீங்க ஜியோல வந்து உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் இருக்குன்னு பாப்பீங்களா, மார்க்கெட் நிலவரம் பாப்பீங்களா, என்ன செலவு, என்ன பேங்க் பேலன்ஸ் பாப்பீங்க, என்ன பாப்பீங்க. அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் சார். என்னுடைய ஒய்ஃபனோட இன்ஃபுளுன்ஸ்னால நான் காலைல எந்திரிச்சனே ப்ரேயர் பண்ண கத்துக்கிட்டேன் இல்லையா. முதல்ல நான் ப்ரேயர் பண்ணுவேன். அவர் பண்றது ஸ்ரீ சுக்தம் பண்ணுவாரு, கனகதாரா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஆதிசங்கர் எழுதுனது, ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆசிரயந்தின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கும். கனகதாரா அப்படின்னா தங்க மலை. ஆமா, தங்க மலைன்ற அர்த்தம். சோ என்ன விஷயம்னா அப்ப அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்புறம் பணம் வர ஆரம்பிக்குது. அடுத்தது குழந்தை வேணும், குழந்தைய பெற்றுட்டான். இப்ப அந்த குழந்தை வந்து இன்னைக்கு கேக்குது, நீ ஏன் என்ன பெத்த, நீ எனக்கு அப்பனா சொல்லிட்டு கேக்குது. இப்ப அவன் யோசிச்சு பாக்குறான், இனிமேல் இந்த உலகத்துல அனுபவிக்கிறது ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு மேல ஏதாவது இருக்கா சாமின்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் அவனுக்கு என்ன பண்றாங்க, அடுத்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க, ஆத்ம விஷயத்தை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவன்கிட்ட பகவான் கிட்ட கொண்டு போறாங்க. நேரா வந்த உடனே நீ கல்யாணம் பண்ணிக்காதப்பா, குழந்தை பெற்றுக்காதப்பா, பணம்லாம் சம்பாதிக்காதப்பா, எல்லாம் வேஸ்ட், இந்த உலகத்துல எல்லாம் நிலையற்றது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொன்னானா, ஆனா போயா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிடுவான். அப்ப என்ன பண்ண, முதல்ல அவன் எதுக்காக வந்திருக்கானோ அதை ஃபர்ஸ்ட் திருப்திப்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா அவனை தூய்மைப்படுத்த முடியும். வேதம் இதான் செய்யுது, மகாக்கிரமஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிக்கட்டா என்ன பண்றாங்க, கிருஷ்ணன் நம்மள மேல 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 கூட்டிட்டு வரான்னு சொல்லி சொல்றேன். சோ இந்த ஸ்லோகம் அதான் நம்மளுக்கு சொல்லுது, நமக்கு இந்த உலகத்துல இயற்கையாகவே தப்பு செய்வதற்கு, தவறான பாவகரமான காரியங்கள் ஈடுபடுவதற்கு ஆசை இருக்கு. அந்த ஆசை என்ன பண்ணும், ஒருத்தர் தூய்மைப்படுத்தணுமே தவிர தடுத்து நிறுத்த முடியாது. இதே போல இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, பரோக்ஷவாதோயம் பாலானாம் அனுசாசனம் கர்ம மோக்ஷாய கர்மாணி வித்ததே ஹி அகதம் யதா. என்ன சொல்றாரு, childish and foolish people are attached to materialistic fruitive activities, although the actual goal of life is to become free from such activities. Therefore the Vedic injunctions indirectly lead one to the path of ultimate liberation by first prescribing fruitive religious activities, just as the father promises his child candy so that the child will take his medicine. ஈஸியா இருக்குல்ல, எவ்வளோ கிளீனா சொல்றாங்க. என்னது, அப்பா வந்து மருந்து சாப்பிட்றான்னு சொல்றார், மருந்து சாப்பிடவே மாட்டேன் பாடுறான். சரி நீ மருந்து சாப்பிட்டா இந்த சாக்லேட் கொடுப்பண்டான்னு சொல்லி சொல்றாரு. இப்ப சாப்பிட்றப்பான்னு சொல்லி சொல்றான். மருந்து சாப்பிட்டான், சாக்லேட் கொடுக்க மாட்டார் அவர். அந்த மருந்து சாப்பிட்டா எது சாக்லேட் கொடுக்கணும் இல்லையா, சாக்லேட் கொடுக்க மாட்டார். அப்ப மருந்து சாப்பிட்றது அவன் சாக்லேட் கூட, அவன் வந்து சாக்லேட் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. அவன் மருந்து சாப்பிட்றது எதுக்காக, அவனை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக. அப்ப வேதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாமே நாம் அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட கிடையாது. வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள்லாம் எதுக்காக இருக்குன்னா அல்டிமேட்டா நம்மளை தூய்மைப்படுத்துவதற்காக. தர்ம ஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுய ந உத்பாதயேத் யதிரதிம் ஸ்ரமயேவஹி கேவலம். வேதத்தில் நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிறந்த உடனே ஒருவனுக்கு இந்த காரியத்தை பண்ணுங்க, பேரு வையுங்க, அவனுக்கு தலை மொட்டை போடுங்க, காது குத்துங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போய் சேருங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, குழந்தை அவனுக்கு வைக்கணும், வீடு கட்டணும், கிரக பிரவேசம் பண்ணணும் இல்லையா. எல்லா விஷயங்களும் சொல்லப்படுது இல்லையா. இவ்வளவு விஷயங்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நாம் அனுபவிப்பதற்காக கிடையாது. இந்த விஷயங்கள் அவனை எங்க கொண்டு போய் சேர்த்தணும்,
ஹரிதோஷனம் ஸ்வனுஷ்டிஷஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். இது எல்லாமே பகவானை திருப்திப்படுத்தும். ஏன்னா ஒவ்வொரு காரியம் செய்யும் போது அதுல என்ன இருக்கும்? கிருஷ்ணார்ப்பணம் 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 எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ அவனை என்ன பண்றாங்கன்னா, நீ குழந்தை பெற்றுட்டப்பா, ரொம்ப நல்லா குழந்தை நல்லா வளரணும், கிருஷ்ணார்ப்பணம் அப்படி சொல்லி முடிப்பாங்க. கல்யாணம், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஆனா கடைசியில கிருஷ்ணார்ப்பணம். அந்த கல்யாணத்தை யஜ்யத்தப்ப என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணார்ப்பணம் சொல்லுவாங்க, கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப எந்த காரியம் பண்ணாலும் கடைசியில் என்னவா இருக்கணும்? அது கிருஷ்ணார்ப்பணம். ந உத்பாதையே எதிரதி. எந்த ஒரு காரியமானது உற்பத்தி பண்ணலையோ, எதை உற்பத்தி பண்ணலையோ, பகவான் மேல அவரை கேட்கக்கூடிய விஷயத்தில் ஆர்வத்தை உண்டு பண்ணலையோ, அந்த செயல்பாடுகள் எல்லாமே ஸ்ரமயேவஹி கேவலம், வெறும் வேஸ்ட் ஆஃப் எண்டவர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நாம் என்ன காரியத்தை பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த காரியத்தால் நம்மளுக்கு என்ன வரணும்? பகவான் மேல அட்ராக்ஷன் வரணும். அது பக்தி காரியமா இருந்தாலும் சரி, பௌதிக காரியமா இருந்தாலும் சரி. நாம் பெரிய பிசினஸ் பண்றோம், நிறைய சம்பாதிக்கிறோம் இல்லையா, பெரிய சாம்ராஜ்யத்தை உற்பத்தி பண்றோம், எல்லாம் செய்யலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஆனா நம்முடைய கோல் என்னவா பிக்ஸ்டா இருக்கணும்? பகவானுடைய விஷயத்தை கேட்பதற்கு ஆர்வத்தை அதிகப்படுத்தணும். நமக்கு இதுல ஆர்வம் வராம, நான் இதுல பிசினஸ்ல பிஸி ஆயிட்டேன், நான் அந்த பொசிஷன்ல பிஸி ஆயிட்டேன், ஃபேமிலியில பிஸி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, அவர் மேல அட்ராக்ஷன் வளர்த்துட்டு அவர்கிட்ட போறது தான் நம்ம அல்டிமேட் கோலா இருக்கணும். அந்த அல்டிமேட் கோலை விட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ப்ராசஸ்லயே போய் எங்கேயாவது ஸ்டக் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதா விஷயம். எப்படி அம்பரிஷி மகாராஜன் இருந்தார். அம்பரிஷி மகாராஜன் சப்த தீபங்கள் சொல்லக்கூடிய 7 தீபத்தையும் ஆட்சி பண்ணார், பெரிய ராஜா. ஆனா அந்த ராஜா என்ன பண்ணுவார்னா, எப்பயும் சதா சர்வ காலமும் பகவான் மேல அவ்வளவு பிரீத்தியோடு இருப்பார், அவருக்கு சேவை பண்ணிட்டு இருப்பார். எப்படி சார் ஒரு டைம் கிடைச்சது அப்படின்னு கேட்டேன்னா, இவர் எப்ப பகவானுடைய வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாரோ, பகவான் இவர் வேலையை எடுத்துக்கிறார். பகவான் என்ன பண்ணாரா, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அவர்கிட்ட கொடுத்து வச்சுட்டாரா. சுதர்சனமே நீ பாத்துக்கோ, ஏன்னா இவர் வேலை பண்ற மாதிரி தெரியல, நீ பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டார். அப்ப சுதர்சன சக்கரத்தை என்ன பண்ணாரு, அவர் கொண்டு போய் தன்னுடைய அரசாங்கத்துல போய் எதுல என்ன சொல்றது, அந்த அரியன்ல போய் அவரு மேல ஏற்றி வச்சுட்டார். இப்ப ராஜா யாரு? சுதர்சனன். அவருடைய சேவகன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பண்ண ஆரம்பிச்சார். சுதர்சனம் அப்புறம் என்ன பண்ணது, உலகத்தையே ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். இது உடனே வராது. இது என்ன வரும், நம்மளுக்கு பிராக்டிஸ் வேணும். ஸோ பிராக்டிஸ் அப்படின்னா என்ன? 2 விஷயம். ஒன்று, நம்ம கோச்சை எடுத்துக்கணும் இல்லையா. பிராக்டிஸ் அப்படின்னா அதானே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கோச் இருக்கணும், சரியான கோச் இருக்கணும். 2வது ரெகுலரா செய்யணும். இது 2 தான் பிராக்டிஸ் சொல்லி சொல்றோம் இல்லையா. ஸோ அப்ப நமக்கு கோல் தெரியும். என்ன கோல்? நம்ம பேசக்கூடிய கோல் என்னது? ஆத்மா ரியலைசேஷன் இல்லையா. இப்ப இந்த பேசக்கூடிய விஷயம் ஆத்மா ரியலைசேஷன். ஆத்மா ரியலைசேஷனுக்கு அங்க கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் இன்னும் ஆத்மா ரியலைஸ் பண்ணல அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆத்மாவை உணர்றது மட்டும்தான் வாழ்க்கையுடைய குறிக்கோள் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம அங்க அடையணுமே, அதை அடைவதற்கு நம்மளுக்கு பிராக்டிஸ் தேவை. நம்ம கிட்ட பிராக்டிஸ் இல்லை. ஸோ பிராக்டிஸ் நம்மளுக்கு கோச் இருக்காங்களா? கோச்னா அவர் இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காரு, ஆத்மா ரியலைசேஷன் எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. 2வது, நாம் இதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்றோமா அப்படிங்கிற 2 விஷயத்த பார்த்துக்கணும். இது 2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கோலை அடைய முடியும் அப்படிங்கிறத விஷயம். ஸோ அப்ப இன்னைக்கு ஸ்லோகம் இந்த விஷயம் தான் பேச வருது. இன்னைக்கு ஸ்லோகத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துட்டேன். இன்னைக்கு கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இதுதான். இன்னும் பார்க்க வேண்டியது என்னது, 44வது ஸ்லோகம். போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பஹிருத சேதசா வியவசாயாத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயதே. For those people who are attached to the enjoyment and power, whose consciousness has been deluded by that talk, intelligence fixed on Atma is not established in the mind. Okay. இங்க எது முக்கியமான சப்ஜெக்ட் நினைக்கிறீங்க? இந்த லைன்ல படிக்கிறீங்கல்ல, இது எது முக்கியமான சப்ஜெக்ட்?
ஸோ இங்க சப்ஜெக்ட் யாரு? ஆத்மவான் இல்லையா? ஸோ இங்க சமாதோ ந விதீயதே அப்படிங்கிற சப்ஜெக்ட். அவர்களுக்கு சமாதி நிலை கிடைக்காது. யாருக்கு? இவர்களுக்கு. எதனால? இந்த காரணத்தினால. அப்ப கிருஷ்ணனுங்க பேச வந்த சப்ஜெக்ட் என்னது? ஒருவனுக்கு நிலையான புத்தி கிடைக்காது. சமாதோ அப்படின்னு சொல்லி சொல்றார். சமாதின்னு சொல்லி சொல்றோம்ல, சமாதினா என்னது? இங்க அங்க கமெண்ட்லயே பாருங்க, கமெண்ட்ல கீழே இருக்கு பாருங்க, சம்யக் அதீயதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சம்யக் அதீயதே அப்படின்னு என்ன சொல்றாரு? சமாதி மீன்ஸ் த மைண்ட் தட் வித்தின் விச் த ட்ரூ நேச்சர் ஆஃப் ஆத்மா இஸ் ஃபுல்லி கண்டம்ப்ளேட்டட். இதுக்கு என்ன சொல்றோம்? சமாதி அப்படின்னு சொல்றோம். நாம் நிஷ்காம கர்ம யோகத்தையோ சமாதியோ இதெல்லாம் ஏன் செய்யறோம் அப்படின்னா, ஒன்று ஆத்மாவை உணர்வதற்காக சொல்லி சொல்றோம். சரி, ஆத்மாவை உணர்றதுன்னா என்ன பிரபு? ஆத்மாவை உணர்றோம், ஆத்மா உணர்றோம் சொல்றோம். ஆத்மா உணர்றதுன்னா என்னது? நான் இங்கே உட்காந்துட்டே இருக்கணுமா? கோயிலே உட்காந்து இருக்கணும், இதுக்கு பேர் ஆத்மாவை உணர்றதா? ஆத்மாவை உணர்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டுவாலிட்டிஸ், அதாவது நமக்கு வரக்கூடிய இரட்டிப்பு தன்மையினால பாதிப்படையாம சமபுத்தியோட இருக்கோம் இல்லையா, அதுக்கு பிறகு என்னது? ஆத்மாவை உணர்தல். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் பகவானுடைய சேவகனா, பகவானுக்கு சேவை பண்றது அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆத்மாவை உணர்றது அப்படின்னா, மெட்டீரியல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆத்மா உணர்றது என்ன அர்த்தம்? சமபுத்தியோட இருக்கணும். இப்ப நமக்கு சமபுத்தி தேவையா இல்லையா அப்படிங்கறத கொஸ்டின். நான் பகவானை அடைந்து அவருக்கு சேவை செய்து மோட்சம் அடையாது அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது ஹையஸ்ட் கோல். பட் இந்த உலகத்துல எனக்கு கோல் இருக்கணும் இல்ல, அது என்னது? சமபுத்தி. நம்ம எல்லாருக்கும் சமபுத்தி வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா எல்லாருக்கும் என்ன வேணும்? சமபுத்தி அப்படிங்கிறது வேணும். அந்த சமபுத்தியை கொடுக்கறது என்னதானா? ஆத்ம ரியலைசேஷன் தான். ஆத்மாவை உணர்றதுனால தான் இந்த உலகத்துல நமக்கு என்ன வருது? சமபுத்தி வருது, பக்குவம் அப்படிங்கிறது வருது இல்லையா? சோ அப்ப அந்த சமபுத்தி அப்படிங்கிறத நம்மளுடைய சப்ஜெக்ட். நாம எல்லாருக்கும் சமபுத்தி வரணும். ஏன் ஒருவனுக்கு சமபுத்தி வரமாட்டேங்குது? சமாதோ ந விதீயதே, ஒருவனுக்கு சமபுத்தி வருவது கிடையாது. என்ன காரணம்? விவசாயாத்மிகா புத்தி. ஏன்னா அவனுடைய புத்தி எப்படி கிடையாது? நிலையா கிடையாது. புத்தி நிலை இல்லாதனால அவனுக்கு சமபுத்தி வரமாட்டேங்குது. அதான் தெரியுது இல்ல, சமபுத்தி வரல, புத்தி நிலையா இல்லை. ஏன் புத்தி நிலையா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்கும் போது இங்க சொல்றாரு, போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம். அவனுக்கு எது தெரியுமா ஆசை இருக்கு? ரெண்டு விஷயத்துல ஆசை இருக்கு. ஒன்று பவர், இன்னொன்னு செல்வம். ரெண்டு விஷயம் இங்கதான் சொல்றாரு. யார் ஒருவனுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ, யார் ஒருவனுக்கு நான் பவர்ஃபுல்லா மாறணும் அப்படின்னு ஆசை இருக்கோ, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆயிடும்? இன்டெலிஜென்ஸ் பிக்ஸ்டாவே இருக்காது, டிஸ்டர்ப்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நாம் எந்த ஒரு காரியத்திலையும் டிஸ்டர்ப் இல்லாம செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மெட்டீரியலா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி. என்ன இருக்கக்கூடாது? நம்மளுக்கு நான் மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடாது. நான் மட்டும்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடாது. இது ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்க டிஸ்டர்ப்டாவே இருப்பீங்க. உங்க கம்பெனிலே எடுத்துக்குவாங்களேன், நான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, மற்றவங்க யாராவது கொஞ்சம் நம்மளை விட மேல வந்துட்டாங்க, நம்மளை விட கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சா என்ன, நம்மளோட உடனே மைண்டு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்களை எப்படி நம்ம பிடிச்சி கீழே இழுக்கலாம், அவங்க மேல பொறாமை வர ஆரம்பிச்சிடும், நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? வேணும்னே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். அதே போல நான் அனுபவிக்கணும் அப்படின்னு என்ன வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன பண்றோம்? நம்மளுடைய கோலை விட்டு இங்கங்க ஓட ஆரம்பிச்சிடும் இல்லையா? பணம் வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்றோம்? டிக்கெட் போடுறான்னு சொல்லிட்டு அங்கங்க போய் அனுபவிக்கிறதுக்கு போக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்ப நம்மளுடைய வேலையை வீணா போயிடும் இல்லையா? அப்ப நாம் இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டு விஷயம் வேணுமா? ஒன்னு கண்ட்ரோலிங், எல்லாமே பவர், ரெண்டுமே இருக்கக்கூடாது. செல்வம் இருக்கலாம், அதை அனுபவிக்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. செல்வம் இருக்கிறது தப்பு கிடையாது. மொபைலர்ஸ் எப்படி பண்ணும்? கிருஷ்ணருக்காக சம்பாதிக்கலாம். நீங்க கோடி ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா அதை எப்படி கிருஷ்ணனுடைய சேவையில் உபயோகப்படுத்தணும்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்க 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவீங்க. கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு நான் இந்த கோடி ரூபாய் எப்படி செலவு பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இருக்கிறதும் போயிடும் இல்லையா? அப்புறம் திருப்பி நம்ம சம்பாதிக்கிற திறமையும் போயிடும். ஸோ இங்க அதான் சொல்றாரு கிருஷ்ணர், ரொம்ப கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ரெண்டு விஷயம், போக ஐஸ்வர்யம். நீங்க கண்ட்ரோலர் ஆகணும் அப்படின்னு விட்டுருங்க, பேரு புகழ் பதவி இல்லையா, இதை விட்டுருங்க. ரெண்டாவது, நான் அனுபவிக்கணும், புலன்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு இடத்தை விட்டுருங்க.
இது ரெண்டையும் விட்டுட்டு தான் காரியத்தை பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படிப்பா சாத்தியம்னு கொஸ்டின் வரும், அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லிட்டார், ரொம்ப கிளீனா சொல்லிட்டாரு. போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபகிருத சேதசாம். இப்படிப்பட்டவர்களுடைய புத்தியானது மழுங்கி போயிடும். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வேதமே சொல்லுது, இதை செஞ்சா உனக்கு இது கிடைக்கும், இதை செஞ்சா அது கிடைக்கும். வேதமே நம்மள என்ன பண்ணுது? குழப்பி விட்டுடுது. அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர் இங்க சொல்லிட்டாரு, நீ வேதத்துல இந்த மாதிரி குழம்பிட்டு இருக்காதப்பா அர்ஜுனா. ஏன்னா இது அர்ஜுனனுக்கு பொருந்தும். ஏன்னா வேதத்தை தான் ரெஃபர் பண்றான். நான் சண்டை போட மாட்டேன்னு ஏன் சொன்னாவன்? ஏன்னா வேதம் சொல்லுது சண்டை போடாத பாபம் வரும்னு சொல்லிட்டு. நமக்கு இது பொருந்தாது. ஏன்னா நம்ம வேதத்தை என்ன பண்றது கிடையாது, அத்தாரிட்டியாவே எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா நமக்கு இது பொருந்தாது. நாம என்ன பண்ணலாம்? இந்த உலகத்துல இருந்து, இந்த உலகத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கலாம். அதான் இங்க சொல்றாரு, போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபகிருத சேதசாம் விவசாத்மிகா புத்திர் சமாதௌ ந விதீயதே. இது ஆத்ம ரியலைசேஷன். இதேதான் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன். ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் என்னது? இங்க விவசாத்மிகா புத்தி என்னது? நமக்கு எப்பயுமே கிருஷ்ணருடைய நாமத்துல என்ன இருக்கணும்? ருச்சி இருக்கணும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் சொல்லி சொல்றோம். ஆத்ம ரியலைசேஷன் என்னது? சமபுத்தி இருக்கணும். எப்படிப்பட்ட சமபுத்தி? இன்ப துன்பங்கள்ல சமபுத்தி இருக்கணும், லாப நஷ்டத்துல சமபுத்தி இருக்கணும், பெயர் புகழ்ல சமபுத்தி இருக்கணும். இது ஆத்ம ரியலைசேஷன் இந்த உலகத்தில். கிருஷ்ண கான்சியஸ்னஸ் எது சமபுத்தி அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவருடைய நாக்குல எது குறையக்கூடாது? ஹரிநாமம் குறையக்கூடாது. எப்பயும் ஹரிநாமத்தையே சொல்லிட்டு இருக்கும். இந்த சமபுத்தி எப்பப்பா வரும்? நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமயே. இதேதான் அங்க சொல்றாரு. போக ஐஸ்வர்ய, பவர் அண்ட் என்ஜாய்மெண்ட் இல்லையா? ரெண்டு விஷயம். அங்க என்ன சொல்றாரு? ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம் ந கவிதாம். 4 விஷயம் பேசுறேன். இந்த 4 விஷயம் ரெண்டே 2 கேட்டகரி தான். என்னது? நான் தான் கண்ட்ரோலர், நான் அனுபவிப்பாளர். இந்த மென்டாலிட்டியை விட்டுடு. ந சுந்தரிம் கவிதாவா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனே ஜன்மனேஸ்வரே பவதாத் பக்தி ரஹைதுகி தொய். உன் மேல மட்டும் பக்தி வேணும். இது எப்படிப்பா சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டா, அதுதான் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னது? 3வது ஸ்லோகம். திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணுன அமானினா மானதேன கீர்த்தனைய சதா ஹரிஹி. இந்த மென்டாலிட்டி இருந்தா உனக்கு தடையில்லாத பக்தி கிடைக்கும். எந்த மென்டாலிட்டியில் இருந்தா? ஃபர்ஸ்ட் பொறுமையா இருக்க கத்துக்கோ, பணிவா இருக்க கத்துக்கோ, சகிப்புத்தன்மையோட கத்துக்கோ. இதெல்லாம் செஞ்சா என்ன பண்ண முடியும்? உன்னால இது சாத்தியமாகும். ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தன் ஏன் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான்? ஏன்னா அவன் துன்பத்துல இருந்து விலகணும்னு நினைக்கிறான். அனுபவம்னா தானே. நான் ஏன் அனுபவிக்க நினைக்கிறேன்? ஏன்னா துன்பம் வருது. துன்பத்துல இருந்து விலகிறதுக்கு என்ன பண்றான்? அவன் அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்லிட்டாரு? ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டாரு? இந்த உலகம் எப்படிதான்ப்பா இருக்கும்? துன்பம் இன்பம் வந்துட்டு தான் இருக்கும். அதனால இந்த உலகத்தில் நீ துன்பத்தை குறைத்து அனுபவத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்ணாத, பொறுத்துக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னாரா? இதே விஷயம் அடுத்த ஸ்லோகத்தில் நீங்க சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 45வது ஸ்லோகம். நீங்க எல்லாம் பண்ணலாம், இப்படி கனெக்ஷன் பண்ணிலாம் பார்க்கலாம். சிக்ஷாஷ்டகத்துக்கும் பகவத்கீதைக்கும் பாகவத்துக்கும் என்ன பண்ணலாம்? கனெக்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பகவத்கீதை. நானே இப்ப இன்னைக்கு காலையில தான் படிக்கும் போது எல்லாம் நிறைய ஆலோசனை வந்தது. நம்ம இதெல்லாம் என்ன பண்ண, நோட்ஸ் போட்டு பக்தர்கள் கொடுக்கலாம். நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க பகவத்கீதை வேற, அது வேற, இது வேற நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் இன்டர் கனெக்டட். கிருஷ்ணர் எதையும் மாத்தி எல்லாம் பேசவே மாட்டார். எப்பயும் ஒரே மாதிரி தான் பேசுவார். அப்ப அவர் சொல்லிட்டாரு, அடுத்த ஸ்லோகம் 45வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். என்ன சொல்றாரு? த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். கிருஷ்ணர் எங்க புது கான்செப்ட ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. என்ன கான்செப்ட்? முக்குணங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பேசுறாரு. என்ன பண்ணுங்க, நீங்க பகவத்கீதை படிக்கும் போது இதையும் பார்த்துட்டே வாங்க. கிருஷ்ணர் எந்த இடத்தெல்லாம் புது புது விஷயங்களை பேசுறார் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பார்த்துட்டே வாங்க. ஆத்மா பத்தி பேசினாரு, அதுக்கப்புறம் கர்மத்தை பத்தி பேசினாரு, சொர்க்க நரகத்தை பத்தி பேசினாரு. அவரே என்ன சொல்லிட்டாரு? சொர்க்க நரகத்தை விடுறான்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி சொல்றது என்ன சொன்னார்? நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? நீ இதை செஞ்சா என்ன வரும்? உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்பா அப்படின்னு சொன்னாரு. இத போற நீ என்ன பண்ணலாம்? நீ ஜெயிச்சனா உனக்கு சொர்க்கத்துல போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு.
இப்ப என்ன சொல்லிட்டாரு? சொர்க்க நரகத்தை தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு, எதிர்ச்சையாச்சோ பிரபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவர்த்தம் சுகினஹ க்ஷத்ரிய பார்த்த லபந்தே யுத்தம் ஈதிருஷம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொர்க்கத்தை பத்தி பேசினாரா? இப்ப என்ன பண்றாரு? சொர்க்கம் வேண்டாம் விட்டுரு, அதான் தாழ்ந்த ஆளுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவரே விட சொல்லிட்டார். சோ அப்ப இங்க சொல்றாரு திரைகுண்ய விஷயா வேதாக. வேதங்கள் எதை பத்தி தான் பேசுமா? முக்குணங்களை பற்றி தான் பேசும். ஏன் வேதங்கள் முக்குணங்களை பத்தி பேசுது? ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம எந்த குணத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு. தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? முக்குணங்கள்ல இருந்து வெளில போக முடியும். கிருஷ்ணன் தான் சொல்றாரு திரைகுண்ய விஷயா வேத நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுன. வேதத்துல சொல்லப்பட்ட 3 குணங்கள்ல போய் மாட்டிக்காதப்பா. அந்த 3 குணங்கள்ல நீ என்ன பண்ணு? வெளியில வர முயற்சி பண்ணு இல்லையா? என்னென்ன 3 குணங்கள் இருக்கு? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்வகுணம் அப்படிங்கிறது ஞானத்திற்கு காரணம், ரஜோகுணம் அப்படிங்கிறது துன்பத்திற்கு காரணம், தமோகுணம் அப்படிங்கிறது குழப்பத்திற்கு காரணம், வீழ்ச்சிக்கு காரணம். இந்த 3 குணங்களையும் நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஞான பிரகாசம் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சத்துவகுணத்துக்கு வாங்க. இல்ல நான் என்ன துன்பப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரஜோகுணத்துல இருங்க. எப்பயும் குழப்பத்திலேயே இன்னும் கீழே போகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க? தமோகுணத்துக்கு போயிருங்க. இந்த 3 குணங்களையும் இதான் சொல்றார். இல்ல நம்மளுக்கு 3 விதமான நிலைகள் இருக்கு. ஜாகிரத, சுஷுப்தி, ஸ்வப்ன அப்படின்னு 3 நிலை இருக்கு. விழித்த நிலை, தூங்கிய நிலை, கனவு நிலை அப்படின்னு 3 நிலை இருக்கு. ஒவ்வொரு மனுஷன் இந்த 3 நிலை தான் இருப்பான். ஒவ்வொன்று நல்லா தூங்கிட்டு இருக்கணும், இல்லையா முடிச்சுட்டு இருக்கணும், இல்ல கனவு கண்டு இருக்கணும் இல்லையா? 3 நிலை தான் இருக்கு. இதுக்கு மேல வேற ஏதாவது நிலை இருக்கா? கிடையாது. ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது 4வது நிலை. அந்த நிலை தான் என்ன சொல்றது? துரிய நிலை அப்படின்னு சொல்றது உண்டு. துரிய நிலைன்னா என்னது? யோக நித்ரை அப்படின்னு சொல்லுவோம். சோ பகவான் யோக நித்ரையில் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். யோக நித்ரைன்னா என்னது? கண்ணை முழுமையா ஓடி இருக்காது, கண்ணை முழுசா திறந்து இருக்காரு இல்லையா? இப்படியே படுத்துட்டு இருப்பார். இது பார்த்தா யோக நித்ரைன்னு சொல்லி சொல்றோம். நீங்க ரிஷிகள் யோகிகள் என்ன பண்ணுவாங்க? ஹாஃப் க்ளோஸ் ஐஸா இருப்பாங்க. அவங்க தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க தங்களை பத்தி தியானம் பண்ண மாட்டாங்க, தூங்கிடவும் மாட்டாங்க. அதே சமயத்துல தான் என்ன எதுவுமே இல்லாம தமோகுணத்திலும் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதே போல கற்பனை உலகத்துல இருக்க மாட்டாங்க. இல்ல நான் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க யோசிக்கிறது எல்லாமே துரிய நிலை அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு என்ன நல்லது பண்ணலான்னு யோசிப்பாங்க. இதுதான் 4வது நிலைன்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு பேர் டிரான்சென்டென்டல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆன்மீக நிலை அப்படிங்கிறது என்னது? நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம, நான் இனி என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு ஏக்கத்தில் இல்லாம, எல்லாம் போட தூங்கலாடா படுத்து எல்லாத்தையும் மறந்துட்டு தமோகுணத்துல இல்லாம மற்றவர்களுக்கு எப்படி நல்லது பண்றது அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் துரிய நிலை, 4th ஸ்டேஜ் சொல்லி சொல்றோம் இல்லையா? சோ அப்ப கிருஷ்ணன் இங்க சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, இந்த 3 குணத்திலே இப்ப என்ன பண்ணிடாத, மாட்டிக்காதப்பா. வேதங்கள் என்ன பண்ணி இந்த 3 குணங்களை பத்தி தான் பேசும். ஏன் வேதங்கள் 3 குணங்களை பேசுறது? ஏன்னா மக்கள் அதில் தான் இருக்காங்க. மக்கள் வரும்போது 3 குணங்களை பத்தி பேசாதான் அவன் தன்னை கனெக்ட் பண்ணிப்பான். தமோ குணத்துல ஒருத்தன் வர வேதம் உனக்குலாம் இடங்கள்ல போதான்னு சொல்லி சொன்னா எங்க போய் சேருவான்? ஸோ வேதம் என்ன பண்ண? எல்லாருக்கும் ஷெல்டர் கொடுக்கணும். அப்ப தமோ குணத்துல இருக்கியா, உனக்கு இடம் இருக்கு, காளி வழிபாடு பண்ணு, சாராயம் குடி, மாமிசம் சாப்பிடு இல்லையா, சூதாடம் உனக்கு இருக்கு, தகாத உடல் உனக்கு இருக்கு, எல்லாமே அலௌடு. யாருக்கு? தமோ குணத்துல இருக்கவனுக்கு. அவன் என்ன பண்றான்? அதை பிராக்டிஸ் பண்றான். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். இதை பிராக்டிஸ் பண்ண அவனுக்குள்ளாரிய ஒரு சின்ன ஒரு பியூரிஃபிகேஷன் நடக்கும். என்ன பியூரிஃபிகேஷன் நடக்கும்? நான் வேதத்தை ஃபாலோ பண்றேன் அப்படின்ற பியூரிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? இன்டிசிப்ளின்டா இருந்தான். தனக்கு என்ன இஷ்டமோ அதை செஞ்சுட்டு இருந்தான். இப்ப அவன் என்ன பண்றான்? தப்பு தான் பண்றான். ஆனா எந்த மாதிரி தப்பு பண்றான்? வேதத்துல சொல்லப்பட்ட தவறுதான் பண்றான் இல்லையா? அப்ப எந்த ஒரு ரூல் கீழே வந்துட்டான்? வேதத்தை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு ரூல் கீழே வந்துட்டான். ஒரு பியூரிஃபிகேஷன் நடந்திருக்கு. என்ன பியூரிஃபிகேஷன் நடந்திருக்கு? நான் வேதத்தை ஃபாலோ பண்றேன். அடுத்த வரேன், ரஜோகுணத்துக்கு வரேன். ரஜோகுணம் அப்படிங்கிற தேவர்களுடைய வழிபாடு. ஸோ தேவர்களுடைய வழிபாடு இன்னும் கொஞ்சம் பியூரா இருக்கும் இல்லையா? இந்த சடங்கை பண்ணுங்க, அந்த சடங்கை பண்ணுங்க, இந்த யஜ்ஞத்தை பண்ணுங்க, அந்த தானத்தை பண்ணுங்க, இந்த தவத்தை பண்ணுங்க, உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், அதை செய்ய ஆரம்பிக்கிறான். செய்யறதுனால அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். என்ன புரிஞ்சுக்கிறான்? தேவர்கள் இருக்காங்க, நான் தேவர்களை திருப்திப்படுத்தணும். காளி பூஜையில காளி திருப்திப்படுத்தணும்லாம் கிடையாது. அவன் என்ன பண்றான்? காளி உபயோகப்படுத்திட்டு தான் சாப்பிட்றான், ஹலால் மாதிரி இல்லையா?
காலுக்கு இடம் வச்சு வச்சு இவன் கட்டு கட்டு சாப்பிட்டு இருக்கான். காலுக்கு இதெல்லாம் திருப்தி பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. நான் சாப்பிடணும், அதுக்கு ஒரு 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 இதை வச்சு என்ன பண்றேன், சாப்பிட்டுக்கிறேன். நான் பீஸா சாப்பிடணும், என்ன பண்றேன், கிருஷ்ணருக்கு அதை நைவேத்தியம் பண்ணி நான் சாப்பிட்றேன். அவருக்கு பிடிக்குமா இல்லையா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் சாப்பிடணும், போட்டு போய் வச்சு சாப்பிட்றேன் இல்லையா. அந்த ஒரு பிராக்டிஸ் வருது இல்லை, என்ன பிராக்டிஸ் வருது, கொடுத்துட்டு சாப்பிடும் அப்படின்னு பிராக்டிஸ் வருது. இது தமோ குணத்துல செய்யக்கூடிய பக்தி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பக்தி கிடையாது. ரஜோகுணத்துல செய்யக்கூடிய பக்தி என்னது, அடுத்த லெவலுக்கு வரும். என்னது, புரிஞ்சுக்கிட்டோம். யாரை புரிஞ்சுக்கிட்டோம், ஓகே கடவுள் ஒருத்தர் இருக்காரு, தேவன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு என்ன பண்ணானு கொடுக்கணும், அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு என்ன வருது. இங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா தமோ குணத்துல. ரஜோகுணத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டா, நானும் இருக்கேன், தேவர்கள் கூட இருக்காங்க இந்த உலகத்துல, அவங்களையும் நான் என்ன பண்ணணும், திருப்திப்படுத்தணும் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜுக்கு வர. அவனுடைய இன்டெலிஜென்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அங்க பக்தி பண்ற. அடுத்து அங்க இருந்து என்ன பண்றா, சத்துவகுணத்துக்கு வர. சத்துவகுணத்துக்கு வரும்போது தான் நானும் இருக்கேன், தேவர்களும் இருக்காங்க, அவர்களுக்கு மேல பகவான் ஒருத்தர் இருக்காரு, அவரை திருப்திப்படுத்துறது தான் என்னுடைய வேலை. அவன் என்ன பண்றான், இப்ப அவரை திருப்திக்காக மட்டும் காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறான். இது என்ன சொல்றோம், நம்ம சத்துவகுணம் சொல்லி சொல்றோம். அப்ப சாஸ்திரங்கள்ல எல்லாருக்கும் இடம் இருக்கு இல்லையா. ஒருவன் தமோகுணத்துல வந்தாலும் அவனை தூய்மைப்படுத்துவதற்காக வழி இருக்கு, ரஜோகுணத்துல வந்தாலும் அவனை தூய்மைப்படுத்துறதுக்கு வழி இருக்கு, சத்துவகுணத்துல வந்தாலும் அவனை தூய்மைப்படுத்துறதுக்காக வழி இருக்கு. டாக்டர் கிட்ட எல்லா விதமான மருந்தும் இருக்கணும்ல. டாக்டர் வந்தா டே உனக்கு கிளீனா வா, உனக்கு நான் மருந்து சொல்றேன்னா சொல்ல முடியாது. ஒரு சிலர் என்ன பண்ணா, கை கால்லாம் உடஞ்சி போய் வாயெல்லாம் குழம்பட்டி எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டீசெண்டா வந்து உட்காராங்க, சார் கொஞ்சம் தலை பெயினா இருக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கும் மருந்து கொடுக்கணும். டாக்டர் இவங்களுக்குலாம் பண்ண மாட்டேன், இவங்கள மாதிரி ரொம்ப டீசெண்டா வரவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவேன்ட்டு சொல்ல முடியாது. சொன்னா அவங்க டாக்டரே கிடையாது. ஸோ இதுதான் வேதத்தோடைய ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டி. வேதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஆலமரத்தை போல இருக்கும். ஆலமரத்துக்கு கீழே எல்லாரும் ஷெல்டர் எடுத்துக்கலாம், ஆனா பழமரத்துக்கு கீழே 5-6 பேர் தான் இருக்க முடியும். இது மற்ற மதங்கள்லாம். மற்ற மதங்கள் என்ன செய்யும், என்ன ஃபாலோ பண்ணு இல்ல நரகத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இல்லாடி எல்லாம் சைத்தான்கள், நீங்க எல்லாம் நீங்க எல்லாரும் உங்க எல்லாரும் கொல்லப்பட வேண்டியவர்கள். என்ன ஃபக்கீர் அவங்க என்ன சொல்லுவாங்க, அது இவங்க சொல்றது சாத்தான்ட்டு, அவங்க என்னமா சொல்லுவாங்களே வேற ஃபக்கீர்ஸ் ஏதோ சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையும் கொண்டுடணும், அவங்கள ஃபாலோ நம்ம கடவுளை ஃபாலோ பண்ணதா எல்லாத்தையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது, நம்ம எல்லாருக்கும் ஷெல்டர் கொடுக்குறோம். இதுதான் வேதத்துடைய பெருமை. அப்ப இங்க இதான் சொல்றாரு, நிஷ்ட்ரை குண்யோ பவார்ஜுன. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாரு, நிர்த்வந்தஹ. துவந்தத்துல இருந்து என்ன பண்ணு, வெளில வந்தது. துவந்தம்னா என்னது, இன்பம் துன்பம். இன்பம் துன்பத்துல இருந்து எப்படி வெளில வர முடியும், ரொம்ப சிம்பிள் விஷயம் தான்ப்பா. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ சுக துக்கதாக ஆகமாப்பாயினோ நித்யஸ் தாம் திதிக்ஷஸ்வ பாரத. என்ன சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல என்ன இருக்கும், இரட்டிப்பு தன்மை மாறி மாறி தான் வரும். பகல்ல இருந்தா இரவு வரும், இரவு இருந்தா பகல் வரும், வெயில் காலம் இருந்தா மழை காலம் வரும், மழை காலம் இருந்தா வெயில் காலம் வரும். இதுக்காக உட்காந்து வெயில் காலத்துல உட்காந்துட்டு நான் எப்படி இதை குளிர்காலமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கணும். அந்த பாட்டு வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கும். நீ என்ன பண்ணுவோம், வேலையை பண்ணிக்கிட்டே அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நீ என்ன பண்ண தேவையில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மாத்தணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காது. இதனால என்ன ஆகும், உன் டைம் தான் வேஸ்ட். நீ கஷ்டப்பட்டு இருப்பியா வெயில் காலத்தை குளிர்காலம் மாத்தணும்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள குளிர்காலம் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவ, குளிர்காலத்தை வெயில் காலம் மாத்த முயற்சி பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா. சார் நம்ம இதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல ஒண்ணு ஏங்கிட்டு இருக்கும், இல்லாத பொருளுக்காக ஏங்கிட்டு இருக்கும். அந்த பொருள் வந்துடுச்சுன்னா புலம்பிட்டே இருக்கும், ஐயோ நம்மளை விட்டு போயிடக்கூடாது புலம்பிட்டே இருக்கும். இதை பத்தி நீ கவலைப்படாது. இந்த உலகத்துல இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கும். உன்னுடைய கடமையில் நீ கண்ணா இருக்கணும் தவிர இந்த உலக சிச்சுவேஷன் என்ன பண்ணாது, நீ போய் மாட்டிக்காத. நிர்த்வந்தக. அதே போல நித்திய சத்வஸ்தக. எப்படிப்பட்ட குணத்துல இருக்கும், நீ சத்வகுணத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற இல்லையா. நம்ம சொன்னோம் இல்லையா, சத்வகுணம் அப்படின்னு சொன்னோம். சத்வகுணத்துல இருந்தா மட்டும்தான் நம்மால என்ன பண்ண முடியும்னா ஆத்மாவை உணர முடியும் சொன்னோம். அதனால சத்வகுணத்துல நீ இருக்க முயற்சி பண்ணு. நித்திய சத்வஸ்தக. நிர்யோகக்ஷேமம் ஆத்மவான். இதான் ரொம்ப முக்கியம். நிர்யோகக்ஷேமம் அப்படின்ற வார்த்தை. யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. இது எங்க இருக்கு, பகவத்கீதையை தவிர வேற எங்க இருக்கு, எல்ஐசில இருக்கு. எல்ஐசி நீங்க பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அவன் போட்டிருப்பான் யோகக்ஷேமம் வகாமியகம், உங்களுக்கு நாங்க கேரண்டி, எப்ப நீ செத்து போனதுக்கு அப்புறம் உனக்கு பணம் சேரும் இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம். அது அர்த்தம் கிடையாது. யோகம் அப்படின்னா கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்ப யோகம். அவன் சொல்லுவான் அவனுக்கு யோகா அடிச்சிருச்சுடா சொல்லு அப்படின்னு அர்த்தம். கிடைக்காத, யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருள் அவனுக்கு கிடைச்சிருச்சு, யோகம். க்ஷேமம்னா என்ன தெரியுமா,
அந்த பொருளை நம்ம காப்பாத்திக்கணும் இல்லையா? கிடைக்கிறதுக்கு அரிய பொருள் நம்மளுக்கு கிடைச்சது, அதை காப்பாத்திக்கணும்ல, அது க்ஷேமம். அப்ப இந்த உலகத்துல கிடைக்கிறதுக்கு அரிய பொருள் என்னது? ஆத்ம ஞானம் தான் இல்லையா? ஆத்மா ரியலைசேஷன் தான். அந்த ஆத்மா ரியலைசேஷன் ஒருத்தர் என்ன பண்ணும்? கெட்டியா பிடிச்சிக்க முயற்சி பண்ணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்துல வரக்கூடிய சந்தோஷத்தை தான் நம்ம என்ன பெரிய யோகமா நினைச்சிட்டு இருக்கோம். அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒண்ணுமே கிடையாது. நாம் இந்த உலக செல்வத்தை பெரிய யோகமா நினைச்சு சம்பாதிக்க முயற்சி பண்றோம். சம்பாதிச்ச பொருளை காப்பாற்ற முயற்சி பண்றோம். ரெண்டே விஷயம்தான். சம்பாதிக்கணும், காப்பாற்றணும், சம்பாதிக்கணும், காப்பாற்றணும். இதுதான் நம்ம என்ன செய்யணும்? யோகக்ஷேமம். இதுதான் சௌக்கியம். எல்லாரும் கேட்பாங்க, சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா என்ன அர்த்தம்? பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கா, நீங்க சந்தோஷமா அனுபவிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இது யோகக்ஷேமம் கிடையாது. நீங்க கிருஷ்ணா சொல்லாரு நிர்யோகக்ஷேமம். விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை விட்டாதான் எங்க வர முடியும்? ஆத்மவான் அப்படின்னு சொல்ல. நீ ஆத்மாவானா மாற முடியும். பகவான், தனவான், குணவான், ஆத்மாவான் இல்லையா? தனவான்னா என்னது? தனத்தை உடையவன் தனவான். புத்திவான்னா புத்தியை உடையவன் புத்திவான் இல்லையா? இங்க ஆத்மாவான், ஆத்மாவை உடையவன் ஆத்மாவான். ஆத்மாவை நீ எப்ப சம்பாதிக்க முடியும்? எப்ப உனக்கு இது மேல, இந்த உலகத்து மேல பற்று இல்லாம இருக்கோ இல்லையா? எப்ப இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பங்களை நீ பொறுத்துக்கிறியோ அப்ப நீ ஆத்மா உணர்ந்துட்ட. அதான் நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஆத்மா உணர்தல் என்ன அர்த்தம்? சமபுத்தி. ஆத்மா உணர்தல் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்மா உணர்தல் அப்படின்னா சமபுத்தி. சமபுத்தி எதனால கெடுக்கப்படுது? இந்த விஷயங்களால கெடுக்கப்படுது. எந்த விஷயங்கள்? துவந்தம் வரும்போது டிஸ்டர்ப் ஆயிரும். சமபுத்தி கெட்டு போயிடுதா? அதே போல இந்த உலகத்துல அனுபவிக்கணும், சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு நிலைமை வரும்போது என்ன பண்றோம்? சமபுத்தி கெடுத்து போயிடுது இல்லையா? அப்ப இதனால என்ன பண்ற? இங்க சொல்றாரு, நீ 3 குணங்கள்ல இருந்து வெளில வரணும்பா. 3 குணங்கள்ல இருந்து வெளில வரணும்னா என்ன கிருஷ்ணா? துவந்தத்துல இருந்து வெளியில வா. சத்வகுணத்துல இருந்து இருக்க முயற்சி பண்ணு. அதே போல உனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்காத, போகக்கூடிய விஷயத்த நீ சம்பாரிச்சு அதை பாதுகாக்கணும்னு நினைக்காது. ஆத்மாவையே என்ன பண்ணு? தியானம் பண்ணிட்டு, ஆத்மாவை முக்கியமா நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ற. சரி, இதையே இருந்தா எப்படி வாழ்க்கையை வாழ்றது அப்படின்னு நம்ம எல்லாம் கொஸ்டின் கேட்போம் இல்லையா? கிருஷ்ணர் அப்படின்னா நம்மள அம்போன்னு பாதையில விட்டு போக மாட்டார். மேபி நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல விட்டலாம், ஏன்னா நம்மளுக்கு நேரம் கிடையாது. பட் அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் எப்படி செயல்படணும் அப்படின்ற விஷயத்த சொல்றோம். செயல்படாம இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம ஆத்மான்னு சொல்லி சொல்றோம். ஆனா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுமே, போடுறதுக்கு ட்ரெஸ் வேணுமே, தங்கறதுக்கு இடம் வேணுமே, இருக்கிறவங்க சொந்தக்காரங்களாம் வேணுமே. இதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. நம்ம எல்லாரும் ஜனபரதரை போலவோ சுகதேவ கோஸ்வாமியை போலவோ என்ன பண்ண முடியாது? எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஹரே கிருஷ்ணான்னு போயிட முடியாது. அப்ப என்ன சுவாமி பண்றது கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் சொல்றாரு. சொல்லாம கிடையாது, கிருஷ்ணன் எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் நம்ம என்ன பண்ணலாம்? போக போக ஒவ்வொரு விஷயம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்ட வேண்டிய விஷயம் இதுதான். என்னது? வேதங்கள்ல சொல்லப்பட்ட தடைகளா இருந்தாலுமே கூட அந்த வேதங்கள் உண்மையில் நம்மளுக்கு தடை சொல்வது கிடையாது. அது நம்மளை தூய்மைப்படுத்துவதற்காக தான் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ நாம் என்ன பண்ணணும்? இந்த முக்குணங்கள்ல இருந்து வெளில வரணும். முக்குணங்கள்ல இருந்து வெளில வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? துவந்தத்திலிருந்து வெளில வரணும். அதே போல இது நான் சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்திலிருந்து வெளில வரணும். அதுக்கு பிறகு ஆத்மவான் அப்படின்னு சொல்றேன். ஏன் ஒருவன் ஆத்மவானா மாறணும்? ஏன்னா அப்பதான் அவனுக்கு என்ன வரும்? சமபுத்தி வரும். சமபுத்தி தான் என்ன சொல்றோம்? சமாதின்னு சொல்லி சொல்றோம். சமபுத்தி இருந்தா அவன் எப்படி இருக்கான்? சந்தோஷமா இருக்கான். சமபுத்தியோட சந்தோஷமா இருக்கான். அந்த சந்தோஷம் தான் அவளுக்கு என்ன இருக்கு? அல்டிமேட் கோலா இருக்கு. ஸோ அப்ப அதை அடைவதற்கான வழி தான் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம், டவுட்ஸ் எல்லாம் வரும். அந்த டவுட்ஸ் என்ன பண்ணுவாரு? வர வர கிளியர் பண்ணிட்டே வருவார். ஸோ பகவத்கீதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணி படிக்க முயற்சி பண்ணணும். படிக்க முயற்சி பண்ண நம்மளுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மற்றவங்களுக்கு என்ன பண்ண நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நம்ம நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணர் எவ்வளவு விஷயத்த உள்ள வச்சிருக்காரு, எவ்வளவு அர்த்தம். இன்னும் நான் சொல்ல போனா ஒவ்வொரு வார்த்தை என்ன பண்ணலாம், இன்னும் டிஃப்ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். போகம்னா என்னது, ஐஸ்வர்யம்னா என்னதுன்னு சொல்லி பேசுறதுக்கே நிறைய இருக்கு. நான் காட்டின அந்த கமெண்ட்ரிஸ்லாம் காட்டல, இந்த கமெண்ட்ரிஸ்ல பார்த்தோன்னா இதுக்கே பல பக்கத்துல எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சொன்னா பயந்துப்பீங்கன்றதுனால நான் அவ்வளோ டீட்டெயில்டா போறது கிடையாது. இதுக்கே நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு ஸ்லோகத்துக்கே 2 ஸ்லோகத்துக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுது. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, இதை என்ன பண்ணலாம் லைஃப்ல அப்ளை பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அது மெதுவாக அப்ளிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முயற்சி பண்ணலாம். ஓகே. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். Starting in the Vedha teaches the process, not the code.
கோலை சொல்லி கொடுக்குது. அந்த கோலுக்கு நம்ம போக முயற்சி பண்ணும். நம்ம ப்ராசஸ்ல ஸ்டக் ஆயிடக்கூடாது. நான் என்ன சொன்னேன்னா, வேதங்கள் அப்படின்றது ரெண்டா பிரிக்கலாம். வேதம் வேதாந்தம் ரெண்டா பிரிக்கலாம். வேதம் அப்படிங்கிறது தலை, வேதாந்தம் அப்படிங்கிறது பின்பாகம், முன்னாடி பின்னாடி வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு முன்னாடி பக்கம் மட்டும் படிச்சா பத்தாது, நம்ம என்ன பண்ணணும், கன்க்ளூஷனையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ வேதாந்தம் அப்படிங்கிறது கன்க்ளூஷனை சொல்லிக் கொடுக்கும். அடுத்த ஸ்லோகம் அதான் வருது, யாவான் அர்த்த உதபானே அப்படின்ற ஸ்லோகம் அதை பத்தி தான் பேசுது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, வேதத்தோட கன்க்ளூஷனை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ப்ராசஸ்லேயே இப்போ என்ன ஆயிடாதீங்க, ஸ்டக் ஆயிடாதீங்க. நீங்க எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் எண்ட் ரிசல்ட்டை பாருங்க. எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, ப்ராசஸ்லயே ஸ்டக் ஆயிடக்கூடாது. ஆரம்பிச்சிட்டோம், எதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க தெரியல, ஆரம்பிச்சு விடலாம், அப்புறம் எங்க போய் முடியுதோ முடியட்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா அது எங்கேயுமே போய் முடியாது. இல்லை எங்கேயோ போய் எங்கேயோ கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஆரம்பிக்கும் பொழுதே இதனுடைய முடிவு 10 வருஷத்துக்கு அப்புறம் இது எங்க இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணணும், நீங்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் கொஸ்டின்லாம் கேட்கறாங்க, வேர் டு யூ வாண்ட் டு see yourself after 10 years? எனக்கு என்னையா தெரியும், நான் சொர்க்கத்தில் இருப்பணும் நரகத்தில் இருப்பணும் இல்லையா, அது வேற விஷயம் இல்லையா. பட் நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி எண்ட் ரிசல்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அப்படி இப்படி அப்படி இப்படின்னு நம்ம போய் எங்கேயோ போய் முடிஞ்சிடும் அப்படிங்கறத விஷயம். அடுத்தவங்க நம்ம இப்ப பிசினஸ்ல இருக்கும்போது இதனால ஒண்ணு இல்ல, வெற்றி தோல்வி தனியா பிரிச்சு பார்க்க கூடாதுன்றப்ப அவங்க கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறாங்க. எப்படினாலுமே அது வந்து இதை பத்தி நம்ம மெனக்கிட வேண்டியதுன்னு அவங்க வந்து அந்த ப்ராசஸ் வந்து குறைஞ்சிடுவாங்க. அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? வெற்றி தோல்வியை சமமா பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வியாபாரம் நடந்தாலும் பரவாயில்ல, நடக்காலும் பரவாயில்ல அப்படின்னு சோம்பேறித்தனம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு வியாபாரம் அப்படி நினைச்சுக்கிறாங்க மக்கள், நினைக்கிறாங்க அப்படின்னா சமபுத்தி அப்படிங்கிறது சோம்பேறிங்க, அவங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் சமபுத்தி அப்படிங்கிறது பிரச்சனை வரும்போது பாதிப்படையாம இருக்கிறது சமபுத்தி, தவிர நாம் மறுபடியும் பிரச்சனையை சந்திக்காம இருக்கிறது கிடையாது. பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம் ஆனா பாதிப்படைய மாட்டோம். எப்ப நீங்க பாதிப்படையாம இருக்கீங்களோ அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்தது மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இங்கேயே பாதிப்படைஞ்சிட்டு என்ன பண்ணுவீங்க, இங்கேயே ஸ்டக் ஆயிருவீங்க, அடுத்த போகவே முடியாது, உங்களால எந்திரிக்கவே முடியாது. சமபுத்தி அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது, சமபுத்தி அப்படிங்கிறது ஒரு சாக்கு கிடையாது. பாதிப்படையாம இருக்கணுமே தவிர அது ஒரு சாக்கா வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் பேரலாம் அவ்வளவுதான் முடியும், பரவாயில்ல இருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற சமபுத்தி கிடையாது. பரவாயில்ல இப்ப இப்படி அடிச்சா அப்பா அவங்களை வந்து என்ன பண்ணணும்,